இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையே இல்லை. ஏன்னா பன்னீர்செல்வம் சொல்றாரு, வந்து விவசாய மந்திரி அவர் தானே, நல்ல வேலை நான் அப்பா சொல்லல, அவர் சொல்றாரு ஏக்கரேஜ் 3 மடங்கு அதிகரிச்சுதுன்னு. 110 நாளைக்கு முன்னாடி தெரியும்ல ஏக்கரேஜ் எவ்வளவுன்னு. அப்ப அதுல எவ்வளவு நெல் வரும், அதை சேமித்து வைக்கிறதுக்கு டெம்பரரி குடோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? இல்லை. ஏன்னா விவசாயி கொண்டு வந்தா அந்த நெல்லை எங்க கொண்டே வைப்பான்? அவன் வீட்டுல மகனுக்கு கல்யாணம் பண்ணா இவன் பொண்டாட்டியும் கட்டில தூக்கி வெளில போட்டுன்னு உட்காரும். அதான் நிலைமை விவசாயிக்கு. வீட்டுல 2வது ரூம் இல்லை. அப்ப அவன் அறுவடை பண்ண நெல்லை என்ன பண்ணுவான்? அந்த ஒரு பேசிக் சென்ஸ், அடிப்படை அறிவு விவசாய மந்திரிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு, ஆளவே துப்பில் இந்த அரசாங்கங்கிறதுக்கு. எப்போ தனியார்கள் வாங்குவார்கள், இந்த முறை தனியார் வாங்கலைன்னு. அப்படின்னா நீ எதுக்கு இருக்க அரசாங்கம்? தனியார் வாங்குவான், விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டா, வாட் இஸ் தி நீட் ஃபார் எ கவர்மெண்ட் இன் தி ஸ்டேட்? ஆகவே பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசு, மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு, விவசாயி விரோத ஸ்டாலின் அரசு ராஜினாமா பண்றது கௌரவம் இல்ல, மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சியில கெழுத்த பிடிச்சி வெளியில தருவது. நான் சொல்ற வார்த்தை சரியான வார்த்தை. கோபம் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு.